கிரேட் 12 என்சிஆர்டி சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.25 sucrose decomposes in acid solution into glucose and fructose according to the first order rate law. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. சுக்ரோஸோடைய டீகம்போஷன் ரைட் வித் டி ஹாஃப் ஈக்குவல் டு 3 ஹவர்ஸ். ஸோ டி ஹாஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் சாம்பிள் ஆஃப் சுக்ரோஸ் ரிமைன் ஆஃப்டர் 8 ஹவர்ஸ்னு கேட்குறாங்க. 8 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ 1ன்னு எடுத்துகிட்டு பண்ணணும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு என்ன தெரியும், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டி ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை கே அப்படின்னு தெரியும். அப்போ கே தட் இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை டி ஹாஃபில் இங்கே என்ன ஆச்சு, நமக்கு 8 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 8 போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், கே தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி இன்ட்டு லாக் ஆஃப் ஏ நாட் பை ஏ கான்சன்ட்ரேஷன் ரைட்டா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வேல்யூவை சப்ஸ் பண்ணுங்க. கேவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 0.6932. இது எப்படி நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம், 2.303 இன்ட்டு 0.3010 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஏன்னா இது ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0.6932 கிடைக்கும் ஈக்குவேஷனில். ஸோ டிவைட் பை 8 தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ இங்கே தான் நான் மாற்றி போட்டேன்னா ரைட். ஸோ கவனிங்கப்பா, கேக்கு வந்து அங்கே ஹாஃப் லைஃப் வந்து 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே 8 போட்டேன். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இங்கே 3, இங்கே தான் ஆஃப்டர் 8 ஹவர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே 8. அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த 3யும் இதை நான் 0.3ன்னு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 0.1. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும், லாக் ஆஃப் ஏ நாட் பை ஏ இருக்கும். இந்த 8 அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 0.1 இருக்குது. அப்போ என்ன ஆகும், 0.8 தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1/ஏன்னு வச்சுக்கலாமா. ஏன்னா ஏ நாட்ன்றது 1 வச்சாச்சு. அப்போ மைனஸ் 0.8 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு லாக் ஆஃப் ஏ வரும். அப்போ ஆன்டி லாக் எடுத்தோம் அப்படின்னா -8க்கு ஆன்டி லாக் எடுத்தோம்னா ஏ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது, நமக்கு 0.158 வருது. ஸோ அப்போ என்ன ரேஷியோவில் இருக்குது, நமக்கு இதை 1ன்னு எடுத்தோம்னா ஸ்டார்டிங்கில் இது நமக்கு என்ன இருக்குது, 0.15 ரேஷியோவில் இருக்குது, 158. ஸோ இந்த ரேஷியோ நமக்கு என்ன ஆகுது, மெயின்டைன் ஆகுது ரைட். ஸோ இவ்வளோதான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். அப்போ நான் 1 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா ஆஃப்டர் 8 ஹவர்ஸ் எனக்கு எவ்வளோ கிராம் தான் இருக்கும், 0.158 கிராம் தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ இதுதான் அது ரேஷியோ. ஸோ அப்படின்னு எடுத்து நம்ம ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். தேங்க்யூ.